ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி தரப்புலேருந்து வெளியாக போகிற ரெட்மி 8 ஃபோனை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போட்டோம்னா நான் உங்கள் பிரவீன், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பிகே. ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிசைன் அண்ட் பில்டுன்னு பார்க்கல ரெட்மி 8 வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து கார்னிங் குளோஸ் 5 ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி பாடி வந்து பிளாஸ்டிக்கில் வந்து மேட் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பார்க்கறது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. பின்னாடி கொடுத்துருக்க அந்த கிரேடட் லுக் வந்து K20 மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலில் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஃபோனோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9.4 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. வெயிட்டும் பார்க்கல 190 கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் ஹெவியர் சைடில் தான் இருக்குது. பட் ஃபோன் பார்க்கும்போது ஓவரால் ரொம்பவே சாலிடாகவே இருக்குன்னு சொன்னால் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு. டிஸ்பிளேன்னு பார்க்கல இங்கே ரெட்மி 8 வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி 8Aல இருக்கிற மாதிரியே வந்து இங்கேயும் வந்து 720p டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 6.21 இன்ச்சுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது HD+ ரெசல்யூஷன் டிஸ்பிளேங்கிறனால பேட்டரி லைஃப் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த ஸ்க்ரீன் டு ரெசல்யூஷன் பாடி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 85% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன் பார்க்கறது ரொம்ப வீடாகவும் நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு HD+ டிஸ்பிளேனால கலர்ஸ்லாம் வர நல்லா இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணல, இங்கே IPS LCD டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்பிளேல மேலே வாட்டர் ட்ராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக ஒரு லோ மெயின்டெனன்ஸ் செக்மெண்ட் ஃபோனுக்கு வந்து இந்த டிஸ்பிளேவே போதுமானதுன்னே சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் பார்க்கல இங்கேயும் வந்து 8Aல இருக்கிற அதே ப்ராசர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. Snapdragon 439 ப்ராசர். இது ஒரு 12 நானோமீட்டரில் பில்ட் ஆன ப்ராசர். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பவர் எஃபிஷியன்டான ப்ராசர் சொல்லலாம். என்ன தான் இந்த ப்ராசர் வந்து ஒரு லோ மிட் செக்மெண்ட்டில் இருந்தாலும் ஏறக்குறைய எல்லா ஆப்ஸும் வந்து இது வந்து ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணக்கூடியது தான். பட் ஹெவி கேம்ஸ் ஆனால் பப்ஜி போன்ற கேம்லாம் மட்டும் லோ செட்டிங்ஸில் தான் விளையாட முடியும். ஏன்னா வந்து இது வந்து GPU செக்மெண்ட்டில் அவ்வளோ பவர் இல்லைன்னு சொல்லலாம். GPU பேசையில் இந்த ப்ராசரில் வந்து பார்த்தீங்கன்னா Adreno 505 GPU வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லோ கேம்ஸ் வந்து சாதா கேம்ஸ்லாம் விளையாடுறதுக்கு இந்த ப்ராசரே போதுமானது தான். இந்த GPUவும் போதுமானது தான். பட் ஹெவி கேம்ஸ் வந்து விளையாட முடியாது. அது ஒரு சின்ன டவுன் சைடு தான் சொல்லலாம். பட் விலையை கருதையில் வந்து இந்த ப்ராசர் இந்த ஃபோனுக்கே போதும்னு சொல்லலாம். கேமராஸ்ன்னு பார்க்கல ரெட்மி 8AL மாதிரி இல்லாமல் இங்கே வந்து டூவல் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா வந்து ஒரு 12 MP f2.2 அபெச்சர் சைஸ்லையும், செகண்டரி வந்து ஒரு டெப்த் கேமரா 2 MP வந்து கொடுத்துருக்காங்க. இதன் மூலியமாக போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பின்னாடி இருக்க கேமரா மூலிமா நீங்கள் வந்து 1080p 60 frames/second வீடியோ எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது நல்ல விஷயம் தான். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக செல்ஃபி சைட் பார்க்கும்போது முன்னாடி இருக்கிற அந்த வாட்டர் ட்ராப் நாட்சில் வந்து பார்த்தீங்கன்னா 8 MP f2.2 அபெச்சர் சைஸில் செல்ஃபி கேமரா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் கேமரா செக்மெண்ட்டில் வந்து ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு லோ மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் இருக்கிற ஃபோன்ஸுக்கு இவங்க கொடுத்துருக்க கேமரா வந்து ஒரு ஹெல்த்தியான கேமரானே சொல்லலாம். ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது இந்த ரெட்மி 8 வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட்டாக வந்து 2GB RAM 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற வேரியண்ட் வருது. இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா 3GB RAM 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 வேரியண்ட்டோடு வருது. இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 512GB வரைக்கும் இதில் வந்து மைக்ரோ SD கார்டு போட்டுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து டூவல் நானோ சிம் ட்ரே இருக்குது. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 9 பைல ரன் ஆகும் சொல்லியிருக்காங்க. கஸ்டம் UI ஆன MIUI 9 வந்து ஃபஸ்ட்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் பின்னர் வந்து இதில் வந்து MIUI 10 அப்டேட்டை கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக பேட்டரி கெப்பாசிட்டி பார்க்கல இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 mAh பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் கன்சிடர் பண்ணையில் ஒரு 720p டிஸ்பிளே இந்த ஃபோனில் இருக்கும்போது இந்த 5000 mAh பேட்டரி வந்து ஏறத்தாழ 2 நாளுக்கு வந்து ஈஸியாகவே தாங்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஃபோனில் Type-C சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. இது நல்ல விஷயம் சொல்லலாம். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 10 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு 8000 ரூபாய் அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து இந்த ஃபோனில் நிறையாவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி தான் சொல்லலாம். கடைசியாக விலைன்னு பார்க்கும்போது இந்த ரெட்மி 8 வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகும்போது 8000 ரூபாயிலேருந்து 8500 ரூபாய் அப்படிங்கிற விலையில் வந்து லான்ச் ஆகுன்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையாவே வித்தியாசமான விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. பவர்ஃபுல்லான பேட்டரி, ஒரு பவர் விஷயமான ப்ராசர், ஒரு நல்ல டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் Type-C சார்ஜிங் போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஃபோனில் இருக்குது. ரெட்மி 8Aவோட ஒரு சில வித்தியாசங்கள் இருந்தாலும் இதுக்கு இருக்கிற ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இது ஒரு நல்ல வர்த்தான ஃபோன் சொல்லலாம். ஒரு 8500 ரூபாய்க்கு கண்டிப்பாக வந்து இது ஒரு நல்ல காம்படிஷனாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரியர் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. டூவல் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஆட் ஆன் ஃபீச்சர்ஸ் 8Aவோட இதில் நிறையாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நல்ல பேக்கேஜாக தான் தெரியுது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ பார்த்த இந்த ரெட்மி 8 வந்து ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு கருத்துலாம் மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இதே மாதிரி டெக் அன்பாக்சிங் மற்றும் டெக் ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிகே டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. இதே மாதிரி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.